மதவாத அரசியல் மூலமா மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு அறுவடை செஞ்சு காலத்தை ஓட்ட நினைக்கிறாங்க. அதனாலதான் ஒன்றிய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் வெளியிடப்படக்கூடிய நிதிநிலை அறிக்கை வெற்று அறிக்கையாக இருக்கு. ஒன்றிய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதுவும் இல்லை. திருக்குறளை மேற்கோள் காட்டினா போதும், தமிழ்நாட்டை ஏமாத்தினான்னு நினைக்கிறாரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். இப்போ புதுசா தெலுங்கு கவிதையை மேற்கோள் காட்டுகிறார். நாடு என்றால் வெறும் மண் அல்ல, அது மக்கள் தான் என்பதை அப்பாராவ எழுதின அந்த கவிதையோட பொருள். அந்த மக்களுக்காக என்ன அறிவிச்சாங்க? எதுவும் இல்லை. தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீள் லேதுன்னு சொல்லுவாங்க. பேரு தான் பெரிய பேரு, ஆனா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி தான் பேரு என்னவோ ஒன்றிய பட்ஜெட், இந்தியாவுக்கான பட்ஜெட், வளர்ச்சி பட்ஜெட், ஆனா எதுவும் அதுல இருக்காது. அனைத்து பகுதிக்குமான வளர்ச்சியை உறுதி செஞ்சிருக்கிறதா பிரதமரும் நிதியமைச்சரும் சொல்றாங்க. எல்லா பகுதிகளோட பேரும் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கா? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு பதில் சொல்லுங்க. ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அனைத்து தரப்பினரையும் ஏமாத்துகிற வகையில் அமைஞ்சிருக்கு. உழவர்கள், விவசாய பெருங்குடி மக்கள் 4 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட முக்கியமான கோரிக்கைய குறைந்தபட்ச ஆதார விலைக்கான அறிவிப்பு இதுல இல்ல. கல்விக்கு மொத்தமே 2.3% விழுக்காடு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. சுகாதாரத்துக்கு மொத்தமே 1.8 விழுக்காடு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. பாதுகாப்பு துறைக்கு 4.91 லட்சம் கோடி ரூபாயும், உள்துறைக்கு 2.33 லட்சம் கோடி ரூபாயும் கொடுத்தவங்க சமூக நலத்துறைக்கு எவ்வளவு தெரியுமா? 60,000 கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆக மக்கள் வளர்ச்சியிலே இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதற்கு இதை விட வேறு சாட்சி வேணுமா? பட்டியல் பழங்குடியினருக்கான நிதி ஒதுக்கீடும் குறைவு, புதிய வேலைவாய்ப்புக்கான திட்டங்கள் இல்லை, காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100 விழுக்காடு அதிகப்படுத்துறது மூலமா எல்ஐசியை ஒழிக்க முயற்சி செய்யறாங்க. உர மானியத்தை குறைச்சிட்டாங்க, பெட்ரோலிய பொருள்களுக்கான மானியத்தை குறைச்சிட்டாங்க, சமையல் எரிவாயு மானியத்தையும் குறைச்சிட்டாங்க. பொருளாதாரத்தை வளர்க்கிற திட்டங்கள் இல்ல, பொருளாதார ஏற்றத்தாழ குறைக்கிற முயற்சிகள் இல்ல, நிதியை பிரிக்கிற திட்டங்கள் இல்ல. இந்த நிதிநிலை அறிக்கையுடைய மிகப்பெரிய சலுகையாக அவங்க சொல்வது 12 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் கொண்டவங்களுக்கு வருமான வரி இல்லைன்னு சொல்லப்படுது. இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளவு? 140 கோடி. அதுல 2 விழுக்காட்டுக்கு குறைவான மக்களுக்கு தான் சலுகை தானே தவிர வேறல்ல. இதையே பெரிய சாதனையாக காட்டுறாங்க. அனைத்து மாநிலங்களுக்கான ஒன்றிய பட்ஜெட்னு சொல்லிட்டு பீகார் பீகார் பீகார்னு 6 முறை சொல்லுகிறார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்ன காரணம்? ஏன்னா அங்கதான் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது விரைவில். கடந்த முறை நிதி அறிக்கையில் என்னாச்சு? ஆந்திரான்னு அறிவிச்சாங்க. அங்க சட்டமன்ற தேர்தல் வந்தால் அப்படி சொன்னாங்க. இப்ப பீகார் தேர்தல் வரப்போகுது என்பதால பீகார் பீகார்னு சொல்றாங்க. பீகாருக்கோ ஆந்திராவுக்கோ திட்டங்களை ஒதுக்க வேணாம்னு நான் சொல்லல. எங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டுக்கான புதிய சிறப்பு திட்டம் உண்டா? இல்ல. தமிழ்நாட்டுக்கான புதிய ரயில்வே திட்டம் உண்டா? இல்ல.
ரயில்வே திட்டங்களுக்கான நிதியாவது அதிகம் கொடுத்திருக்கிறாங்களா? இல்ல. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதி உண்டா? இல்ல. பெஞ்சல் புயலுக்கு இழப்பீடு உண்டா? கிடையாது. மிக்ஜாம் புயலுக்கு இழப்பீடு உண்டா? அதுவும் கிடையாது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி உண்டா? கிடையவே கிடையாது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு நிதி இருக்கா? இல்ல. குடிநீர் திட்டத்துக்கு இல்ல. வீடு கட்டு திட்டத்துக்கு இல்ல. எதை எடுத்தாலும் இல்ல இல்ல இல்லதான். இதுக்கு பேர் பட்ஜெட்டா? நான் கேட்கிறேன், இதுக்கு பேர் பட்ஜெட்டா? மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பது பெருமையா, இல்ல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கிறது பெருமையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனசாட்சிக்கு இதை விட்டு விடுகிறேன். இந்த கேள்வியை கேட்டு நான் இத்தோடு விடுகிறேன். மாநிலங்களுக்கு நிதி தராத ஒன்றிய அரசு கடன் தருது. அது வட்டி இல்லாத கடனா? வடக்குல நடக்கிறது ஆட்சியா இல்ல வட்டி கடையா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.